புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில் ஆண்டு திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. இதற்காக நாகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். நாளைக்கு எத்தனை மணிக்கு கொடியேற்றப்படுது? திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெற இருக்குது? இந்த விழாவின் சிறப்பு என்ன? கீழ் திசை நாடுகளில் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோவில் ஆண்டு திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாக அதாவது வேளாங்கண்ணிக்கு வந்து குவிந்துள்ளார்கள். குறிப்பாக சென்னை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அதே போல் வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவில் உள்ள மும்பை, மகாராஷ்டிரா, ஆந்திராவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வந்து குவிந்துள்ளார்கள். நாளை மாலை கொடியேற்றம் நடைபெறுகிறது. முன்னதாக பேராலயத்திலிருந்து இந்த கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. அதன் பிறகு வேளாங்கண்ணி நகர் முழுவதும் இந்த கொடி ஊர்வலம் கொண்டு வரப்படும் போது ஏராளமான பக்தர்கள் அந்த பகுதி முழுவதும் நின்றிருந்து மரிய வாழ்க என கோஷமிட்டு அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை காண இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். இதனை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் நாளை மாலை கொடியேற்றுகிறார். இதற்காக இங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பேராலயம் சார்பில் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இங்கு வந்திருக்கும் யாத்ரீகர்களுக்காக தங்கும் விடுதிகள், உணவுகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் பேராலயம் சார்பில் செய்யப்பட்டுள்ளன. நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதாவது எஸ்பி தலைமையில் இங்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. வரும் பக்தர்கள் இந்த பகுதிக்கு அதாவது மாதாவை தரிசித்து எந்தவித பிரச்சனையுமின்றி செல்ல வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பும் இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.